ஏங்க, கொஞ்சம் பிரியாணி மிச்சம் இருக்கு, சாப்பிட்ருவீங்களா? ஐயையோ, எனக்கு வேண்டாமா. எனக்கு வயிறு ரொம்ப ஃபுல்லா ஆயிடுச்சு. ஏங்க ப்ளீஸுங்க, எனக்காக கொஞ்சம் சாப்பிடுங்களேன். சொன்னா கேளுடா. எனக்கு டெய்லி பிரியாணியா சாப்பிட்டு சாப்பிட்டு திகட்டிடுச்சு. ஏங்க இப்படி பண்றீங்க? நீங்க சாப்பிடாட்டி இந்த பிரியாணிய குப்பையில தான் போடணும். எல்லாமே வேஸ்ட் ஆயிடுங்க. ஏண்டி, குப்பையில போடுற பிரியாணியாவா என்கிட்ட வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கெஞ்சுற? ஏண்டி, என்னங்க சாப்பிடுங்க இப்படி சொல்லணும்? அது என்னடி, நீங்க சாப்பிடாட்டி குப்பையில தான் போடணும்னு? என் வயிறு என்ன குப்பை தொட்டியா? அது இல்லைங்க, என் தம்பி கல்யாணத்து உள்ள பிரியாணி. குப்பையில கொட்டுறது மனசே வர மாட்டேங்குதுங்க. நீங்க சாப்பிட்டாலாச்சும் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இத குப்பையில கொட்டிட்டா 2 நாளைக்கு இத நினைச்சு எனக்கு தூக்கமே வராதுங்க. ஏண்டி, என்னடி சொல்ற? உன் தம்பி கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் ஆயிடுச்சுடி, இன்னுமா அந்த பிரியாணிய வச்சுக்கிற? அத அப்பவே குப்பையில கொட்டி இருக்கலாமேடி. இல்லங்க, அப்பவே கொட்டிட்டோனா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்குன்னு 1 மாசம் ஆன பிரியாணிய ஏன் வயிற்று போட பாக்குறியா? ஏங்க, இங்க பாருங்க, 1 மாசம் ஆனாலும் லெக் பீஸ் எல்லாம் எவ்வளவு அழகா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. அடி போடி, நீயே உன் தம்பி கல்யாணத்து பிரியாணிய சாப்பிட்டு சாவு. ஆள விடுறா சாமி.